ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். லாஸ்ட் vlogல வந்து நம்ம நார்த் வ்ளாக் டூலிப் ஃபார்ம் போனது வந்து பார்த்துருப்பீங்க. அந்த vlog ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எல்லோ ஃபீல்டு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யூகே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஆக போகுது. பட் வந்து இது வரைக்கும் நான் வந்து இந்த ஃபீல்டை வந்து பார்த்ததே இல்லை. ஸ்ப்ரிங் டைமில் மட்டும்தான் இந்த பூக்கள் வந்து பூக்குமா. பட் வந்து நாங்கள் வந்து கண்ட்ரி சைடு வந்து ஸ்ப்ரிங் டைமில் வராததால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னே வந்து தெரியாது. இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இடம் இருக்கும் அப்படின்னு வந்து தெரியாது. வென் லைஃப் கிவ் யூ டேங்க்ரைன்ஸ் அந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி எல்லோ ஃபீல்டெல்லாம் வந்து வரும் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து மலர்களே மலர்களே சாங்கில் வந்து நக்மா வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நான் வந்து பப்பு கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்து போகணும்னு வந்து ஆசையாக இருக்குது, இது யூகேயில் வந்து அங்கங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பப்புவும் அப்போதுலேருந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே இருக்குன்னு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியே போகும்போது இந்த மாதிரி சுற்ற போகும்போது பார்த்தா அங்கங்கே ரோட் சைடு எல்லாமே இந்த மாதிரி எல்லோ ஃபீல்டாக வந்து இருந்தது. ஸோ நாங்கள் வந்து வர வழியில் ஒரு ஸ்பாட் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறோம். ராப் சீட்னால் வந்து ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து கடுகு மாதிரியே வந்து இதுவும் வந்து ஒரு வெரைட்டி தான். நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் வந்து நார்தர்ன் சைடு வந்து போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கடுகு ஃபீல்டு வந்து நிறைய வந்து பார்க்கலாம். அங்கே வந்து இந்த மாதிரி தான் வந்து எல்லோ கலர் வந்து பூக்கள் இருக்கும். நம்ம ஊர் படத்தை கம்பேர் பண்ணி சொல்லணும்னா தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபீல்டு வந்து வரும். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு, பட் வந்து அது வந்து மஸ்டர்டு ஃபீல்டு. ஸோ வந்து அதே மாதிரி தான் வந்து மஸ்டர்ட் ஃபேமிலியோட வெரைட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராப் சீடு. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு தான் வந்து இங்கே வந்து யூகேயில் கண்ட்ரி சைடு வந்து போனீங்கன்னா லண்டனை தாண்டி வெளியே போகும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். மோஸ்ட்லி கென்ட்டு, நார்ஃப்ளோக்கு இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து நிறைய இருக்குமா. இது அங்கே இங்கே தேடி பிடிச்சி ஒரு ஃபீல்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தான் வந்து இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 2-3 தடவை வந்து பார்த்துருக்கோம். நல்ல பெரிய வேலி மாதிரியே வந்து இது இருக்கும், பெரிய ஃபீல்டு, நல்ல பெரிய ஃபீல்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த ராப் சீட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து செகண்ட் மோஸ்ட் கல்டிவேட்டட் க்ராப்பு. இதோட ஃப்ளவர்ஸ் வந்து ஏப்ரல் அண்ட் மேல இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சீட் வந்துடும் கடுகு மாதிரி. அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி தான் வந்து ஆயில் அண்டு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. மோஸ்ட்லி நிறைய இடத்துல இந்த ஃபீல்டு வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் இல்லாத மாதிரி தான் வந்து இருக்கும். சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரையல் மாதிரி இருக்கும், நடந்து போகிற மாதிரி. அங்கே வந்து நம்ம வந்து நடந்து போகலாம். சன்செட் ஆக போகிற டைமு, அந்த சன்செட் அந்த வெளிச்சம் விழுந்து செம்மையாக இன்னும் சூப்பராக இருந்தது இந்த ஃபீல்டு. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த வைப்ரண்ட் எல்லோ கலரில் தான் வந்து இருந்தது. அப்படியே ஒரு ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருந்தது. ஏதோ ஒரு சினிமேட்டிக் லொக்கேஷனில் இருக்க மாதிரியே வந்து ஒரு ஃபீலு. இந்த இடமே எப்படி இருக்குன்னு வந்து கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கூட நீங்களும் வந்து.
இந்த ஃபீல்டில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா சூப்பராக இருந்தது. யூகேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஃபீல்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்குமே வந்து தெரியாது. குல்குலி டைம் ஆயிடுச்சு, அவளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா. பேபி க்ளூ அவளுக்கு வந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறான். எவ்வளோ கொடுத்தாலும் வந்து போதாத மாதிரி வந்து பப்பு கிட்ட வந்து இன்னும் சொல்லியிருக்கேன், பப்பு இன்னொரு தடவை நம்ம வந்து ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. time we'll reach by 8:30. We'll reach by 8:30. Half an hour bus chila kalakso. Kana challenge. உன்னோட மினி காபி அவளுக்கு பதில் பேசுறது அவகிட்ட இருந்தா கத்துக்கிட்டான். உங்ககிட்ட கத்துக்கிட்ட வித்தைய உங்ககிட்டே காட்டுறேன் நான். யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? Finally, we found the place. இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு நாள் வந்து வெளியே போயிட்டு வரும்போது அப்படியே வந்து இந்த ஃபீல்டுக்கும் வந்து போயிட்டு வந்தோம் நாங்கள். இதோட நம்ம இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம். இந்த vlog வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.